வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஓடிஎஸ்எம் நடத்தும் குக்கு வித் ஃபேமிலி சீசன் 4 தான் போயிட்டுருக்கோம். அதில் வந்துட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அமராத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் வந்து நடந்தது. அதுக்காக வந்து ப்ரிப்பரேஷனாக வந்துட்டு புதன்கிழமை ஈவினிங் வந்துட்டு லுலு போயிட்டு சில தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது லைவ் குக்கிங் காம்படிஷன், நம்ம அங்கே தான் போய் சமைக்க போகிறோம். அதனால் எல்லா திங்ஸும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ புதன்கிழமை வாங்கினா தான் நம்ம வேலைக்கிழமை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாருமே பாஸ்மதியில் பண்ணுவாங்க. நம்ம ஜீரக சம்பாவில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜீரக சம்பா வந்து எடுத்திருந்தேன். பிஸ்மி எடுத்திருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெசர்ட்டுக்கு வந்துட்டு குலோப்ஜாம் மிக்ஸும் வந்துட்டு அப்புறம் பாயாசம் மிக்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பாயாசம் வந்து ஒழுங்காக சேமியாலேயே பண்ணியிருக்கலாம். அந்த மிக்ஸு வாங்கி அது வேகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நெய் வீட்டில் இல்லை, அதனால் நெய் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு புதன்கிழமை ஈவினிங் வந்து ஷாப்பிங்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி வந்து காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மொபைலால் இருக்கனால விருக்ஷமில் வந்து கீரை வந்து சொல்லியிருந்தோம். எனக்கு வந்து என்ன டிஷ் வந்திருந்தால் கோங்குரா மட்டன் பிரியாணி வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்காக வந்து கீரை சொல்லி வச்சுருந்தோம். புதன்கிழமை ஈவினிங் வந்துடும், நாங்கள் கண்டிப்பாக தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா புளிச்ச கீரை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்தது. அப்புறம் வேலைக்கிழமை வந்து வெறும் ரசமும் முட்டையும் தான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு டெக்கரேஷனுக்கு வந்து அந்த ரோஸ் முட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ரோஸ் முட்டை வந்து ட்ரை பண்ணேன். பட் ஒழுங்காக வரல. சரி, இதை ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே பண்ணியாச்சு. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபீலிங்கோடு தான் வந்துட்டு குலோப் ஜாமுனும் காரா பூந்தியும் வந்து பண்ணியிருந்தேன். காரா பூந்தி வந்து இந்த தயிர் பச்சடி பண்ணும்போது மேலே கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சேடாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நமக்கு தான் கோங்குரா தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ், அது கிடைக்கல அப்படின்னதும் சேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அன்றைக்கி நைட் வந்து டின்னருக்கு வந்துட்டு இட்லியும் வந்துட்டு காராமணி குழம்பும் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் நைட்டே வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு, ஏன்னா காலையில் நம்ம 10 அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கே படுத்தாச்சு. படுத்துட்டு காலைல வந்துட்டு ரோஸ் மில்க் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில். அடுத்து வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டிஷ்ஷை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, பாலக் சிக்கன் பிரியாணியாக. ஏன்னா நமக்கு கோங்குரா கிடைக்கலன்னு நம்ம டீம் கிட்ட சொல்லுவோம். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பாலக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வேறு ஏதாவது கீரை கொடுங்க, கோங்குரா மட்டும் கொடுத்துடாதீங்க, அது கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் பாலக்கை சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டு சிக்கனையும் கட் பண்ணிவிட்டு அதை இங்கேயே வந்துட்டு கழுவி மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்தாச்சு. ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி தயிரை வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஷாப் இருந்தது. அப்புறம் அங்கே தயிர் வந்து வாங்கியாச்சு. அதே மாதிரி ரோஸ் மில்க்கையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் வீட்டிலையே. அதுக்கு தேவையான அந்த ரோஸ் மில்க்கான டம்ளரு அப்புறமே கப்பு டேஸ்டிங்காக வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து வீட்டிலையே மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே காலையில் வந்து ஒரு 1/2 லேட்டாக தாங்க கிளம்புனோம். அதனால் வந்துட்டு அப்புறம் காரில் போய்கிட்டே தான் வந்து இட்லி எல்லாருக்குமே பிள்ளைங்கள்லாம் வச்சுருந்தா கொடுத்தாக்கா சாப்பிட கொடுத்தா இன்னும் 1/2 லேட்டாக தான் ஆகும். அதனால் காரில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் தான் சாப்பிட்டுட்டே போனோம். இது அமராத் அப்படின்றனால நல்ல ஒரு மலை பிரதேசமாக இருந்துச்சு. நல்ல வெயிலுங்க. காலையில் ஒரு 10 மணிக்கே நல்ல வெயில். இப்போ தான் ஏப்ரல் எண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, வெயில் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரின்னு நாங்கள் வந்து போயிட்டோங்க. கரெக்டான ஓரளவு டைம் தான் போயிருந்தோம். அதான் ரோஸ் மில்க்கை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் எங்கேயா கிடைக்குதான்னு பார்த்தாக்கா அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் தான் கிடச்சிச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு மோரும் வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு நம்ம மோர் ஜூஸுன்னு குடித்தாதான் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் போனதே வந்து ஒரு 10-20 கிட்ட தான் போயிருந்தோம். 10 வர சொல்லியிருந்தாங்க. நம்ம என்றைக்கு கரெக்ட் டைமுக்கு போயிருக்கோம். ஒரு 15-20 நிமிஷம் லேட்டாக போனால் தான் நமக்கு கெத்தாக இருக்குன்ற மாதிரியே ஆயிடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கரெக்ட் டைமில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறமே இங்கே வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருந்தது. இங்கே வந்து அதான் ரூல்ஸ் இந்த கண்ட்ரியில். இங்கே ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்தாலும் எந்த ஒரு கேதரிங் நடந்தாலுமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியில் நிற்கும். அதே மாதிரி தான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நின்றுட்டு இருந்தது. நாங்களும் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். அங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, தண்ணி கொடுத்துருந்தாங்க, நெய்யும் எண்ணெயும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நமக்கு பாலக் சிக்கன் பிரியாணி இல்லைங்களா, அதுக்கு ஒரு அடுப்பு கொடுத்துருந்தாங்க.
ரொம்ப எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த அடுப்பு வந்து நமக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்மளே எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க டேபிளில் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 11 to 1:30 கொடுத்துருந்தாங்க. இது என்னை பொறுத்தவரையும் ரொம்ப லாங் டைமாக தான் தெரிஞ்சுது. சிக்கன் பிரியாணினா 1 ஹவரில் செஞ்சிடலாம், மட்டன் பிரியாணினா ஒரு 1.5 மணி நேரத்தில் செஞ்சிடலாம், டெக்கரேஷனுக்கு ஒரு 1/2 2 ஹவர்ஸ் போதும், 1.5 மணி நேரத்தில் 2 ஹவர்ஸ் போதும். பட் இதுக்கு ரொம்ப லாங் டைமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி பொறுமையாகவே நம்ம ஆரம்பிப்போம், நல்லா டைம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் நான் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து எல்லா மசாலாவும் ஒன்றாக்கா போட்டு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஒன்றுக்கா போட்டு கொண்டு வந்துட்டேன். எல்லாமே தனித்தனியாக நான் கொண்டு வரல, ஏன்னா டப்பா டப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இஷ்டப்பட்டு நமக்கு பிடிச்ச பிரியாணி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்ய முடியாது. அவங்க வந்து 50 நம்பர்ஸ் வந்துட்டு சீக்ரெட் நம்பராக கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணுற நம்பராக நம்ம வந்து செய்யணும். அது வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன பிரியாணி வந்திருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரியாணி வந்து கிடச்சிருக்கு. அது வந்து அவங்க முன்னாடி சமைச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சுட்டு கற்றுட்டு வந்து தான் ஒவ்வொன்றையும் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக பாலக் பிரியாணி வந்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது கிடையாது. கீரையை வச்சு பிரியாணி செய்கிறவாங்களா அப்படின்றதே எனக்கு வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுது. ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் பாலக் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணியில் கலந்து நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் தெரியாது, சீக்ரெட்டாக அதுவும் உள்ளே போயிடும். ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பிரியாணிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எல்லா பிரியாணியும் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எப்போ பாரு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நம்மளும் வந்து மற்றவங்க பிரியாணிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்து குக்கரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்துட்டு பிரியாணி தவாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தம் பிரியாணியாக இருந்தாலும் சரி, குக்கர் பிரியாணியாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு நான் ஒரே குக்கரில் தான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி பேன்லலாம் வச்சு எனக்கு பண்ண தெரியாது. நான் குக்கர்லேயே வந்து தம் போட்டு அதிலே நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவேன். அதனால் நான் ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், வேறு எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பிரியாணி வந்து ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாமே வந்துட்டு வீட்டிலையே நம்ம செஞ்சுட்டு இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணுறது தான். அது வந்து இன்டோரில் கூட பண்ணிக்கலாம். பட் இது ஃபயர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எப்படியுமே அவுட்டோரில் தான் பண்ண முடியும். அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. எல்லோரும் அதுலேயே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். என் டேபிளுக்கு வந்துட்டு ஜட்ஜ் வரும்போது 2:15 மணி. அப்போ வந்துட்டு என்னால் ஜட்ஜுக்கிட்ட வந்து எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை என்னால். ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து எதுவுமே எனக்கு சொல்லவே தோணலை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 30க்கு மேலே 30 வரைக்கும் தான் வந்துட்டு மற்ற ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பிரியாணிலாம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஒரு 30-35க்கு மேலே வந்துட்டு யாருமே, அதாவது ஜட்ஜ் மட்டும் வந்து சாப்பிட்டு போனார். மற்ற ஆடியன்ஸ்லாம் வந்து சாப்பிடலை. எங்கள் பிரியாணியெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தான் வந்து காலியாக இருந்தது, கொஞ்சம் வந்து அப்படியே இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நைட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லாஸ்ட் நம்பர்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்த வாட்டிலேருந்து லாஸ்ட்லேருந்து போகணும். அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கணும். ஏன்னா வந்து 40க்கு மேலெலாம் சுத்தமாக எல்லாருமே அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப வெயிலும் அடித்தது. நாங்கள் 1 மணிக்கே வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். என் பொண்ணுலாம் அந்த வெள்ளரிக்காய், அந்த ஆப்பிள்லாம் வந்து நறுக்கிய டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தா, அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வதங்கி சுருங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு வெயிலில் 1 ஹவர்கிட்ட மேலே இருந்தது இல்லைங்களா. பிரியாணிலாம் ஆறி போய் ஜட்ஜ் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் இந்த லாஸ்ட் நம்பரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜு. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே வந்துட்டு இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருந்தது. அதுக்கப்புறமே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 மிக்சியும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணலை. நான் இங்கே வந்து அரிசி, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கழுவுறதுக்கு இந்த வாஷ் பேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து குக்கிங் காம்படிஷன் வந்து மெதுவாக சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது.
ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் சூப்பரான பிரியாணிங்க. ஆற்காடு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கேரளா பிரியாணி, ஹைட்ராபாத்தி தம் பிரியாணி, கல்யாண வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி, இந்த மாதிரி பல பிரியாணி இருந்துச்சு. நார்த்தன் சைடு காஷ்மீரி பிரியாணி, பாம்பே பிரியாணி, நண்டு ப்ரான், இந்த பிரியாணிலாம் கூட இங்கே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு 1 மணிக்கு எல்லாம் வந்து முடித்து எல்லாம் டெக்கரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்து டேஸ்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜ் வந்துட்டு அவரும் எவ்வளோ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தராக பேசி சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு வரணும் இல்லைங்களா. அதுக்கே வந்து 1 o'clock ஆரம்பிச்சது. எங்கள் டேபிளுக்குலாம் வரத்துக்கு 2:15 அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு அவங்களும் பார்த்து பண்ணணும். ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குது. இங்கே வந்து நாங்களாம் சமைச்சிட்டு இருக்கும்போது கிட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி வந்து ஆடு, மயில் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களாம் வந்து அங்கே இருந்தாங்க. அப்புறம் ஏசி ரூம்லாம் இருந்தது. அதனால் பிள்ளைங்களாம் அங்கே விட்டுட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து இங்கே சமைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, லாஸ்ட் நம்பருக்குலாம் செம்ம வெயில். அதனால் இந்த அடுப்புக்கு சேஃபாக காற்று வராமல் இருக்க கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு போட்டு வச்சுட்டு காத்துட்டு இருந்தோம். அப்பாடி ஜட்ஜ் எப்படா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம். பார்த்திங்களா, எங்களுக்கு மட்டும்தான் செம்ம வெயில். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பிளாக் ஷேடு இருந்தது. இந்த சைடு கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாக் ஷேடு இருக்குல்ல, இந்த ஷீட்டு அது வந்து இல்லை. அதனால தான் வந்துட்டு இந்த சைடு ரொம்ப வெயிலாக இருந்தது. ஏர் கூலர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதுவுமே வந்துட்டு இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் இல்லாதனால எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ இதான் என்னோடய ப்ரிப்பரேஷன். இதான் டெக்கரேஷனும் கூட பாலக்கில் வச்சு பண்ணியிருந்தேன். ஜட்ஜ்லாம் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜட்ஜ்கிட்டலாம் எதுவுமே பேசலை. நிறையா அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமே வந்து டயரில் வந்து எதுவுமே சொல்லவே தோணலை. ஏன்னா பிரியாணிலாம் ஆறி போயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கே ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. என் பொண்ணு வந்து அந்த பிளேட் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தா. வெள்ளரி பிஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் வச்சு அவள் டெக்கரேட் பண்ணியிருந்தா. அது அவளோட பிளேட்டு. அந்த வெயிலில் வந்து அது வந்து ஆப்பிள் அந்த ஸ்வானோட தலையெல்லாம் வேறு தொங்கிருச்சு. ஸோ அது வேறு அவளுக்கு ரொம்ப சேடாக இருந்தா. இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். கடைசியில் தான் என்னால் வீடியோ பிடிக்க முடிஞ்சுது. வீடியோ பிடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நானும் போய் மற்ற பிளேட்லலாம் போய் கொஞ்சம் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் சுத்தமாக எதுவுமே சாப்பிடவே முடியல. அப்புறம் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏசி ரூம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. இங்கே ஜூஸ் கீஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் தான் கொஞ்சம் உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆடு, இந்த மயிலெலாம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து எல்லாம் இருந்தது. இந்த சைடு நான் போகலை. என் பையன்தான் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஏன்னா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்க்க முடியல. அப்புறம் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக அந்த பீகாக், ஒயிட் பீகாக்கு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தான் பிள்ளைங்க பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக போர் அடிச்சிருந்துருக்கும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டு. எல்லாருமே வந்துட்டு வெறும் கையோடு போகலை. எல்லாருக்குமே வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்துட்டு டெக்கரேஷனுக்கெலாம் தனியாக ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்குக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்தேன். அதனால் என்ன யார் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோக்காலாம் நான் வந்து டீப்பாக போய் பார்க்கல. ஏன்னா அந்த உள்ள சைடு போனால் நம்ம குறுக்கால நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெயிலும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதில் வந்து 4th ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா பாகர்லேருந்து சில க்ளீனிங் லிக்விட்ஸ்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு லுலு எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு பேகு, இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டு. இது வந்து எல்லாருக்குமே கொடுத்தது. அப்புறம் எனக்கு வந்துட்டு 4th ப்ரைஸாக எனக்கு ஏர் ஃப்ரையர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் அது மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் மற்றவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரியால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் எல்லாம் காரில் எடுத்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஒரு 4-5 பேக் இருந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொன்றையா எடுத்துகிட்டு போய் காருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இங்கே அதுக்கப்புறம் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதை காலையிலே பார்த்தேன், ஆனால் வீடியோ வந்து எடுக்க முடியல. அதான் ஃபோன் வந்து அடிக்கடி சூடாயிடுச்சு இல்லைங்களா, அதனால் எடுக்க முடியல. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு அப்புறமே சாரீஸு இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நெக்லஸ்ஸு தோடு செட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன எவ்வளோ அப்படிலாம் வந்து எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்களே வந்து கடைசியாக பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தாசியத்தில் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்திஸ்லாம் 1 ரியால், அப்புறமே அனார்கலி குர்தாஸ்லாம் வந்துட்டு 4 ரியால் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சூப்பராக நடந்தது. எல்லாருக்குமே கை நிறையா ப்ரைஸ் கொடுத்து தான் அனுப்புனாங்க. சரி நாங்களும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வந்து கிளம்பியிருந்தோம். அதிலே பார்த்திங்கன்னா செம்ம வெயில், பார்த்திங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து வீடு வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 6:15 கிட்டே வந்தோம். நாங்கள் வந்துட்டு ரோஸ் மில்க் காலைல ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன். அதான் நான் மறந்துட்டேன். அதான் இப்போ எடுத்து வச்சு இப்போயாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூரா தண்ணி ஜூஸாகவே குடித்து வயிறு ரொம்பிச்சு. காலையில் எடுத்துகிட்டு போனால் கொத்தமல்லி புதினா பார்த்திங்களா எப்படி வாடி கிடக்கு வெயிலேருந்து. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி தான் வாடி போயிட்டோம். அடுத்து வந்து கொண்டு வந்த பிரியாணியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதியத்தை விட நைட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.